வணக்கம் மக்களே. உலக அரசியலில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. உலக அளவில் கவனம் ஈர்த்த ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. ஏப்ரல் 12 அன்று பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடந்த அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை சுமார் 21 மணி நேரம் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல் முடிந்துவிட்டது. அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் எந்த முடிவும் இல்லாமல் வாஷிங்டன் திரும்பியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய பிரச்சனை என்ன? ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை நிறுத்துவோம் என்று உறுதியளிக்கவில்லை என்று அமெரிக்கா கூறுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் நிபந்தனைகள் நியாயமானதல்ல என்று ஈரான் குற்றம் சாட்டுகிறது. இதனால் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த போர் நிறுத்தம், அதாவது சீஸ்ஃபயர், இப்போது மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. மீண்டும் போர் வெடிக்குமா? ஹார்மூஸ் நீர்ச்சந்தியில் என்ன நடக்கிறது? இது இந்தியாவை எப்படி பாதிக்கும்? இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். இந்த மோதல் நேற்றோ இன்றோ தொடங்கியது அல்ல. இதன் வேர்கள் 1979ஆம் ஆண்டு நடந்த ஈரானிய புரட்சியில் இருக்கிறது. அதற்கு முன்பு வரை ஈரானை ஆண்ட மன்னர் ஷா பஹல்வி அமெரிக்காவின் மிக நெருங்கிய நண்பராக இருந்தார். ஆனால் 1979இல் மக்கள் புரட்சி வெடித்தது. மன்னர் நாட்டை விட்டு ஓடினார். அயத்துல்லா கோமேனி தலைமையிலான இஸ்லாமிய அரசு அமைந்தது. அந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஈரான் ஹோஸ்டேஜ் கிரைசிஸ் சம்பவம் நடந்தது. தெஹரானில் உள்ள அமெரிக்க தூதரகம் முற்றுகையிடப்பட்டு 52 அமெரிக்கர்கள் 444 நாட்கள் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் அமெரிக்கா ஈரான் உறவை கடுமையாக பாதித்தது. அதன் பிறகு ஈரான் தனது பிராந்திய செல்வாக்கை அதிகரிக்க ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதீஸ் போன்ற ப்ராக்ஸி குழுக்களுக்கு ஆதரவு வழங்கி வருகிறது. இது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளியான இஸ்ரேலுக்கு ஒரு முக்கிய பாதுகாப்பு சவாலாக மாறியுள்ளது. இப்போது நடக்கும் இந்த போருக்கு உடனடி காரணம் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்த சம்பவம்தான். அன்று அமெரிக்கா ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் இஸ்ரேல் ஆபரேஷன் ரோரிங் லயன் என்ற பெயரில் ஈரானின் முக்கிய இராணுவ நிலைகள் மற்றும் அணுசக்தி தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தின. இதில் ஈரானின் உச்ச தலைவர் அலி காமெனி அவர்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இதற்கு பதிலடியாக ஈரான் தனது ப்ராக்ஸி படைகள் மூலமாக அமெரிக்க தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. 1979இல் தொடங்கிய அந்த பகை இப்போது 2026இல் ஒரு முழு அளவிலான போராக மாறியிருக்கிறது. குறிப்பாக 1977இல் ப்ராஜெக்ட் கிளார் என்ற ரகசிய திட்டத்தின் மூலம் அதிநவீன ஏவுகணைகளை தயாரிக்க இரு நாடுகளும் கைகோர்த்தன. இன்று ஈரான் எந்த அணுசக்தி திட்டத்திற்காக அமெரிக்காவால் எதிர்க்கப்படுகிறதோ அதே அணுசக்தி தொழில்நுட்பத்தின் ஆரம்பகால பயிற்சியை ஈரானிய விஞ்ஞானிகளுக்கு வழங்கியதே இந்த இஸ்ரேல்தான். 1979இல் நடந்த புரட்சிக்கு பிறகுதான் இந்த உற்ற நண்பர்கள் உயிர் பகைவர்களாக மாறினார்கள். ஈரானின் விவசாய மற்றும் நீர் மேலாண்மை திட்டங்களில் இஸ்ரேலிய நிறுவனங்கள் இணைந்து பணியாற்றின. அப்போது தெஹரான் நகரில் ஒரு அதிகாரப்பூர்வமான இஸ்ரேலிய தூதரகம் செயல்பட்டு வந்தது. ஆனால் 1979ஆம் ஆண்டு புரட்சி எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றியது. ஒரே இரவில் தூதரகம் மூடப்பட்டது. இஸ்ரேலை சிறிய சாத்தான் என்று ஈரான் அறிவித்தது. அன்று தொடங்கிய அந்த விரிசல்தான் இன்று 2026இல் இரு நாடுகளையும் ஒரு நேரடி போரின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளது. இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். 1950களில் ஈரான் இஸ்ரேலை டிஃபாக்டோ நாடாக அங்கீகரித்தது. டிஃபாக்டோ என்றால் என்ன தெரியுமா? வெளிப்படையாக ஒரு முழுமையான அரசியல் அங்கீகாரம் அளிக்காமல் இருந்தாலும் நடைமுறையில் ஒரு நாட்டுடன் நட்புறவு வைத்திருப்பது என்று பொருள். அப்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே ஒரு நெருக்கமான ஆனால் வெளிப்படையாக அதிகமாக பேசப்படாத உறவு இருந்தது. இஸ்ரேலுக்கு தேவையான கச்சா எண்ணெயை ஈரான் வழங்கியது. அதே நேரத்தில் நுண்ணறிவு மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டன. தெஹரானில் ஒரு அதிகாரப்பூர்வ தூதரகம் இல்லாவிட்டாலும் இஸ்ரேலின் பிரதிநிதி அலுவலகம் செயல்பட்டு வந்தது. அதாவது வெளியே பார்க்கும்போது இந்த உறவு பெரியதாக தெரியாமல் இருந்தாலும் நிஜத்தில் இரு நாடுகளும் நெருக்கமான கூட்டாளிகளாக செயல்பட்டன. ஈரான் ஏன் இப்படி செய்தது? அப்போது இருந்த அரபு நாடுகளின் எதிர்ப்பை சமாளிக்க வெளியே சொல்லாமல் ரகசியமாக இஸ்ரேலுடன் நட்புறவு வைத்திருந்தது. அவர்கள் கச்சா எண்ணெய் முதல் இராணுவ தொழில்நுட்பம் வரை அனைத்தையும் பகிர்ந்து கொண்ட நிழல் நண்பர்களாக இருந்தார்கள். இந்த ரகசிய கூட்டணிதான் 1979ஆம் ஆண்டு நடந்த புரட்சிக்கு பிறகு முழுவதுமாக உடைந்தது.
இப்போதைய பேச்சுவார்த்தை தோல்வியடைய மிக முக்கியமான காரணம் அணுசக்தி ஒப்பந்தம். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது என்பதில் அமெரிக்கா பிடிவாதமாக உள்ளது. ஆனால் ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டலை, அதாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை 60% வரை உயர்த்திவிட்டது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் அணு ஆயுத முயற்சியை ஈரான் முழுமையாக கைவிட வேண்டும் என அமெரிக்கா ஒரு ரெட்லைன் போட்டது. ஆனால் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் தங்கள் தளங்கள் தாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டும் ஈரான் தங்கள் பாதுகாப்புக்கு அணுசக்தி அவசியம் என வாதாடுகிறது. இந்த முட்டுக்கட்டையால் தான் சமாதான பேச்சுகள் முறிந்துவிட்டன. அமெரிக்கா விதித்த 15 முக்கிய நிபந்தனைகளில் ஈரானின் அணுசக்தி மையங்களை முழுமையாக மூடுவது மற்றும் ஏற்கனவே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பது போன்ற கடுமையான அம்சங்கள் இருந்தன. ஆனால் ஈரான் இதற்கு பதிலாக தங்களுக்கு ஏற்பட்ட போர் பாதிப்புகளுக்கு நிவாரணம் கோரியது. இந்த 2 துருவ நிலைப்பாடுகள் தான் இஸ்லாமாபாத் அமைதி பேச்சுவார்த்தையை முறிக்க செய்தன. இப்போது உலக நாடுகளின் ஒட்டுமொத்த பார்வையும் ஏப்ரல் 22ஆம் தேதியின் மீதுதான் இருக்கிறது. ஏனென்றால் தற்போது நடைமுறையில் இருக்கும் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அன்றுடன் முடிவுக்கு வருகிறது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து விட்டதால் ஏப்ரல் 22ற்கு பிறகு போர் இன்னும் உக்கிரமாக வெடிக்குமோ என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலை உறுதிப்படுத்தும் விதமாக பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில், "They have chosen not to accept our terms", அதாவது அவர்கள் எங்கள் நிபந்தனைகளை ஏற்கப் போவதில்லை என்று முடிவு செய்துவிட்டார்கள் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது அமைதிக்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டதையே காட்டுகிறது. உலகின் சுமார் 20% முதல் 25% கச்சா எண்ணெய் இந்த சிறிய கடல் வழியான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாகத்தான் செல்கிறது. ஈரான் இந்த பாதையில் ரகசியமாக கடல் கன்னிவெடிகளை, அதாவது சீ மைன்ஸை புதைத்துள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. தற்போது அமெரிக்க கடற்படை வீரர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்க நீருக்கடியில் இருக்கும் ட்ரோன்களை பயன்படுத்தி அந்த கன்னிவெடிகளை அகற்றும் பணியை தொடங்கியுள்ளது. ஆனால் இதற்கு பதிலடியாக இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த அடுத்த சில மணி நேரங்களில், அதாவது ஏப்ரல் 12 அன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி ஏப்ரல் 13 முதல் ஹார்முஸ் நீர்ச்சந்தி வழியாக ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் அனைத்து கப்பல்கள் மீது அமெரிக்கா ஒரு கடல் தடையை, அதாவது நேவல் பிளாக்கேடை அமல்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 8% உயர்ந்து $100 தாண்டிவிட்டது. ஒருவேளை இந்த பாதை முழுமையாக முடக்கப்பட்டால் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நாம் இதுவரை பார்த்திராத புதிய உச்சத்தை எட்டக்கூடும். இது நமக்கும் நம்ம ஊர் மக்களுக்கும் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துகிறது? வளைகுடா நாடுகளில் மட்டும் சுமார் 90 லட்சம் இந்தியர்கள் வசிக்கிறார்கள். இதில் ஒரு சிறிய பதற்றம் ஏற்பட்டால் கூட அது லட்சக்கணக்கான இந்திய குடும்பங்களை பாதிக்கும். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து இந்திய அரசு தனது குடிமக்களை மீட்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஈரானில் சிக்கியிருந்த 345 தமிழக மீனவர்கள் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி ஆர்மீனியா வழியாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்களை தொடர்ந்து ஏப்ரல் 11ஆம் தேதி மேலும் 312 மீனவர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்பியுள்ளனர். இதுவரை மொத்தம் 1200க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ஈரானிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இன்னும் பல மீனவர்கள் தங்களின் பாஸ்போர்ட் மற்றும் பல மாத ஊதியம் கிடைக்காமல் அங்கேயே தவித்து வருகின்றனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆர்மீனியா நாட்டின் உதவியுடன் இந்த மீட்பு பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். ஒருவேளை இந்த போர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பரவினால் வளைகுடா நாடுகளில் இருக்கும் நமது உறவினர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும்போது மீண்டும் ஆயுதங்கள் பேசுமா அல்லது உலக நாடுகள் தலையிட்டு ஒரு தீர்வை எட்டப்போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த போர் தீவிரமடைந்தால் அது வெறும் 2 நாடுகளுக்கு இடையேயான மோதலாக மட்டும் இருக்காது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு முதல் வளைகுடா நாடுகளில் இருக்கும் நமது உறவினர்களின் பாதுகாப்பு வரை இந்தியாவிற்கும் இது மிகப்பெரிய சவாலாக அமையும். இந்த விஷயத்தில் இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.